இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எல்லாரும் கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு தொழில் செய்கிற மாதிரி சொல்லுங்கள். என்கிட்ட சின்ன குழந்த இருக்குது, இல்லை அவங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் இல்லாதவங்களா இருக்காங்க. நிறைய பெண்கள் எனக்கு சுயமாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு 500 வருமானம் வந்தால் கூட போதும், 5000 10,000 எனக்கு வருமானம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, ஆனால் எப்பயுமே பெருசாக யோசிங்க. பெருசாக யோசிச்சாதான் நம்மளால் அந்த அளவுக்கான அச்சீவ்மெண்ட்ஸ் அடைய முடியும். 5000 நமக்கு ஒரு நாளைக்கு வருமானம் வருது அப்படின்னா அதுக்கேற்ற எஃபர்ட் நீங்கள் போடணும். 5000 இன்கம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் டார்கெட் பண்ணாதான் மினிமம் நம்மளால் ஒரு 500 அதுலேருந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் பெருசாக யோசிங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் எல்லா தொழிலும் செய்ய முடியும் அப்படின்றது இல்லை. ஆனால் நமக்கு என்ன தொழில் செய்ய முடியும் அப்படின்றத நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டிசைட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஒன்றுமே பயன்படாத ஒரு ப்ராடக்ட்ல இருந்து கூட நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பற்றி தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி பிளான்டர்ஸ் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் ஒன்று யோசிச்சிருப்பீங்க, மீஷோ இவங்களுடைய கம்பெனிஸ் நமக்கு ரீசெண்ட் இயர்ஸில் தான் நிறைய யூடியூபர்ஸ் மூலயமா தான் நமக்கு தெரிய ஆரம்பிச்சுது. இப்போ அவங்கள பற்றி நான் பேசலை, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய விற்பாங்க. ஸோ மெனி யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய ப்ரொமோஷன்ஸ் அவங்க வீட்டுக்கு வாங்கினதை ரிவ்யூஸ் போடுவாங்க. அதை பார்த்து நம்ம வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நம்ம வாங்குவோம். இதுக்கு விற்கிற பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நமக்கு, ஆனால் அதை வாங்குறவங்க ரொம்ப ரொம்ப அதிகம். இதை நீங்கள் ரொம்ப குறைஞ்ச முதலீடு வச்சு நீங்கள் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த பிளான்டர்ஸ் முக்கியமாக எதுக்காக பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டோர் பிளான்ஸ், நம்ம ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸோ இல்லை நேச்சுரல் பிளான்ஸோ ஏதாச்சும் இன்டோர் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க ஷெல்ஃப்லேயோ கிச்சன்லேயோ இல்லை ஸ்டடி ரூம்லேயோ நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த நமக்கு ஒரு புத்துணர்ச்சி மாதிரி ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அப்படின்றதுக்காக வீட்டை அழகுப்படுத்துறதுக்காக இந்த பிளான்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸில், டெக்காஸில் எல்லா இடத்துலையுமே இந்த பிளான்டர்ஸ் டிசைனாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு தேவையானது என்ன தெரியுங்களாங்க? யூஸ்டு செராமிக் கப் இருந்தாலே போதும். ஸோ யூஸ்டு செராமிக் கப் நமக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா 10 ரூபா, அதுக்கப்புறம் 7 ரூபா, 15 ரூபா இந்த ரேட்டுக்கே யூஸ்டு செராமிக் கப்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த பிளெயின் கப்ஸ் வாங்கி நம்மளோட க்ரியேட்டிவ்னஸை காட்டணும், அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன ரா மெட்டீரியல் தேவைன்னு அந்த யூஸ்டு கப்ஸ் வாங்கிக்கோங்க. அதே போல் இந்த இமோஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வாங்கிட்டீங்க அப்படின்னா இதில் எந்தெந்த மாதிரியான ஷேப்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஷேப்ஸை இந்த மாதிரி ஒரு பிளெயின் இது இருக்குது பார்த்தீங்களா கப்பு, அதில் இந்த அக்லரிக் பெயிண்ட்ஸ், இந்த பெயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 ஷேட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட்டு ஃபுல் கப்பு ஃபுல்லாக ஒரு எல்லோ கலர் பெயிண்ட்ஸ் பண்ணிடுங்க. ப்ரஷஸ் இருக்கும், சின்ன சின்ன பெயிண்டிங் ப்ரஷஸ். இதில் எந்த இமோஜ் உங்களுக்கு ஓகேவா இருக்கோ அந்த இமோஜில் எல்லா இமோஜுமே ஒரு கப்லேயும் நம்ம பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிள் பிளான்டர்ஸ், வேறு எதுவுமே வேண்டாம். ஒரு யூஸ்டு கப்பு வாங்குறோம், அக்லரிக் பெயிண்ட் பண்ணுறோம், இந்த இமோஜஸை அதில் ஃபுல்லாக பண்ணுறோம். ஒரு சிஸ்டம்லையோ எதுலேயோ கூட நீங்கள் இந்த இமேஜஸ் அப்படியே எடுத்துக்கலாம். அதை பார்த்து அப்படியே நீங்கள் வரைஞ்சா போதும். இப்படி நம்ம பண்ணும்போது ஒரு கப்போடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 365 ருபீஸ் கிட்ட பிளான்டர்ஸ், அதாவது இது நமக்கு ஆன்லைனில் சேல்ஸ் ஆகுது. மேக்கிங் காஸ்ட்டை பொறுத்தளவுக்கு யூஸ்டு இந்த செராமிக் மக்ஸ் வெறும் 10 ரூபா. இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இதெல்லாம் எங்கே ஹோல்சேலாக கிடைக்கும் அப்படின்ற விவரம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். வெறும் 10 ரூபா. பெயிண்ட் பார்த்தீங்கன்னா 20 ரூபா, 50 ml கிட்டத்தட்ட 50 மக்ஸ் கிட்ட நம்மளால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பேக்கிங் பார்த்தீங்கன்னா வைக்கோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக்கிங்கில் பண்ணி தான் நம்ம இதை சேல்ஸ் பண்ணோம் ஆன்லைனில். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது கொண்டு போகும்போது டிரான்சிட்டில் உடஞ்சிட வாய்ப்பு இருக்கும்னா பேப்பர்ஸ் அதுக்கப்புறம் வைக்கோல் அந்த மாதிரி வச்சு பேக் பண்ணணும். டோட்டல் காஸ்ட்டே 25 ரூபா தான். நீங்கள் புது மக்காக வாங்குறீங்க அப்படின்னா 40 ரூபா. நீங்கள் 10 ரூபா யூஸ்டு மக்குனா புது மக்குனா 40 ரூபா. ஸோ செல்லிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்டருக்கு 150 ரூபா தான். அது யூஸ்டு மக்காக வாங்கினாலும் சரி புதுசாக வாங்கினாலும் சரி 150 ருபீஸ்க்கு உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். ஆனால் நமக்கு ஆகிற காஸ்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் 25 ருபீஸ். ஒரு 50 பிளான்டர்ஸ் பர் டே நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட 100 ருபீஸ் நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். ஒரு பிளான்டர்ஸு 5 செட்டு 6 செட் பிளான்டர்ஸ் இந்த மாதிரி வைக்கணும். நீங்கள் ஒரு டிசைனும் அப்படி வைக்கும் போது 5 to 10 கஸ்டமர்ஸ் நமக்கு அப்ரோச் பண்ணி வாங்கினாலே 5000 ருபீஸ் கிட்ட ஏர்ன் பண்ண முடியும். ஒரு சூப்பரான பிஸ்னஸ். ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற பிஸ்னஸ். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிளான்டர்ஸ் மோல்டு இருக்குது, ஒயிட் சிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயிட் சிமெண்ட் நல்லா
நம்ம இந்த மாவு பதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா குழச்சி இந்த மாதிரி மோல்ட்ஸில் அதை ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி டிமோல்டு ஒரு 5 hours 8 hours டிமோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளான்டர்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அதில் கலர் பண்ணலாம். இது யூனிக்காக நீங்களே பண்ணணும் ஓனாக ஏதாவதுன்னா அந்த மாதிரி மோல்டும் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி க்ரியேட்டிவ் பிளான்டர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக நல்ல ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோல்டு அவைலபிளாக இருக்குது. நான் மினிமம் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ஃபஸ்ட் இனிஷியல் லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மோல்ட்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற மக்ஸ் வாங்கி பெயிண்டிங்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டிலேயே உடஞ்ச மக்ஸ் ஏதாச்சும் ஃபஸ்ட்டு இருக்கும் இல்லைங்களா, அதில் உங்களுக்கு இதை பண்ண முடியுதான்னு சீரியஸாகவே சொல்கிறேன். இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபஸ்ட்டு பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணி பாருங்கள். அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் எப்படி ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த இடத்துல போய் சேல்ஸ் பண்ணாலே போதும். வெளியே எங்கேயும் போய் தேடணும் மார்க்கெட்டிங்னு அவசியமே கிடையாது. ஸோ இதுக்கு தேவையான மொத்த டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா as usual நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க.